ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தோட்டத்தில் வந்து நாங்கள் என்னென்ன உரங்கள் யூஸ் பண்ணுறோங்கிறத நான் வந்து வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஜீவாமிர்தம் வந்து தயாரிக்க போகிறேன். ஸோ எங்கள் தோட்டத்தில் வந்து நாங்கள் ரசாயன உரங்கள் வந்து எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஒன்லி வந்து இயற்கையான உரங்கள் தான் யூஸ் பண்ணி, ஸோ கோமியம், மாட்டு சாணி, ஸோ அதை வச்சு தான் வந்து உரங்களை தயார் பண்ணி வாழைக்கு மற்ற இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் ஜீவாமிர்தம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஒரு 10 லிட்டரு வந்து கோமியம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 20 கிலோ இருக்கும். ஸோ சாணி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து தட்டைப்பயிறு மாவு 1 கிலோ. இது வந்து தேங்காய் புண்ணாக்கு 1 கிலோ. ஸோ மண் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இது பண்ணுறோமோ அந்த இடத்தோட மண் ஒரு 1 கிலோ 2 கிலோ. அப்புறம் வந்து இது வந்து நாட்டு சர்க்கரை ஒரு 10 கிலோ எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து உங்களுக்கு எருக்கை இலை. ஸோ இது வந்து போரான் சத்துக்காக வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் எங்களுது நிறைய காய் விட்டுருச்சு. ஸோ காய் நல்லா ஊறணும்னு சொல்லி இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு நான் தண்ணி ஊற்றி கலக்கி எல்லாம் வந்து இந்த ட்ரம்மில் ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நான் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேன். இது நாட்டு வெல்லம், இது வந்து மாட்டு சாணி, அப்புறம் இது வந்து மண்ணும் தேங்காய் புண்ணாக்குமே. இதை எல்லாத்தையும் வந்து இந்த ட்ரம்முக்குள்ளே ஊற்றி நல்லா வந்து கலக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன். லாஸ்ட்டாக வந்து தட்டைப்பயிறு வந்து தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். இது வந்து மெயினாக அந்த கட்டி இல்லாமல் கொஞ்சம் கலக்கிட்டோம்னா பெட்ரு. ஊற்றி கலக்கிட்டோம். லாஸ்ட்டாக வந்து இங்கே பொரிச்சு வச்சுருக்கிற எருக்க இலையை வந்து சின்ன சின்னதாக பொடி பண்ணி கட் பண்ணி அப்படியே உள்ளே போட்டு மூடி வச்சுட்டா போதும். ஒரு 7 நாள் மூடி வச்சு 8வது நாள் யூஸ் பண்ணலாம். இது வந்து டெய்லியும் வந்து ஒரு டைம் மட்டும் கிளாக் வைஸு ரொட்டேஷன் ஒரு 60 டைம் வந்து ரொட்டேட் பண்ணி விடணும். ஸோ அதை ஒன்று தான் கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஸோ நம்மளுக்கு வந்து அமிர்த கரைசல் ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்ம எருக்க இலையும் சேர்த்தியாச்சு. ஸோ இது மேலே மதங்கிட்டு ஸோ அது உள்ளே போகிறதுக்காக ஒரு 2-3 கல்லை, இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் கல்லை போட்டுவிட்டோன்னா அது பாட்டுக்கு உள்ளே போய் எப்படியே மூழ்கிக்கும். இந்த மாதிரி குச்சியை வச்சு நல்லா ஒரு கலக்கி விட்டால் போதும். 6வது சுற்று. ஸோ வந்து நான் இப்போ இதுக்கு தயாரிக்கிறதுக்காக, இந்த ஜீவாமிர்தம் தயாரிக்கிறதுக்காக எத்தனை செலவாச்சுன்னு சொல்லிடுறேன். ஸோ மேஜராக வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது, ஸோ வெளியில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறது நாட்டு சர்க்கரை. ஸோ அது வந்து கிலோ 65 ரூபான்ட்டு வாங்கினேன். 650 ரூபா 10 கிலோ யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து உங்களுக்கு புண்ணாக்கு 1 கிலோ 40 ரூபா. அப்புறம் வந்து உங்களுக்கு தட்டைப்பயிறு மாவு. ஸோ தட்டைப்பயிறு 1 கிலோ 110 ரூபான்ட்டு வாங்கினேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு ஒரு 10 ரூபா. ஸோ மொத்தமாக சேர்த்து ஒரு 800லேருந்து 850 ரூபாய்க்குள்ள எனக்கு செலவாயிருக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு 250 வாழைக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் மொத்தமாக ஒரு 700 வாழை இருக்குது. ஸோ அது வந்து பேட்சாக வந்து ஒரு 250 வந்து 3 பேட்சாக கொடுப்பேன். ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து அப்படியே சர்க்கிள் ஆகிட்டே வரும். ஸோ இதுவும் அப்புறம் வந்து மீன் அமிலமும் கொடுக்கும்போது எனக்கு வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்குது, நல்லா வந்து ஒரு வெயிட்டும் வருது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குது என்ன, இல்லை ஏதாவது இதில் வேறு ஏதாவது ஆட் பண்ணலான்னாலும் உங்களுக்கு வந்து சஜஷன் கொடுங்க. ஸோ நான் அதை ஆட் பண்ணி நான் செக் பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.